ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். வாழை இலையில் இருக்கக்கூடிய வளமான 5 ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரம் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்ம வாழ்வோடு இணைஞ்சு மனித குலத்துக்கு பல நன்மைகள் புரிந்து வர்ற ஒரு அழகான மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மரத்தோட பூ, காய், இலை, தண்டு அப்படின்னு எல்லா பாகங்களுமே சமையல் உட்பட பல வகையில் உபயோகப்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாழை இலையிலிருந்து நம்ம பெறக்கூடிய 5 நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. விருந்துகள்லையும் விசேஷ நாட்கள்லையும் நம்ம வாழை இலையில தான் உணவு சாப்பிட்றோம். வாழை இலையில இயற்கையான ஆன்டி மைக்ரோபியல் குணம் இருக்குது. இது நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாட்டினுடைய சுவையை அதிகரிக்க செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் நமக்கு வழங்குது. மீன் துண்டுகளை வாழை இலையில சுற்றி ஆவியில் வேக வைக்கிறதுக்கும் கிரில் வச்சு சமைக்கவும் முடியும். புட்டு மாவை கூட வாழை இலையில வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். சோள மாவில் தயாரிக்கப்பட்டுள்ள டாம்லே அப்படிங்கிற லத்தீன் அமெரிக்க உணவை கூட வாழை இலையில சுற்றி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது உண்டு. இப்படி சாப்பிட்றதன் மூலமாக அந்த உணவினுடைய சுவை கூட்டப்படுறதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு தருது. சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வாழை இலையிலிருந்து தயாரிக்கிற ஜூஸை மருந்தாக பயன்படுத்தலாம். வாழை இலையில் இருக்கக்கூடிய லிக்னின் அப்படிங்கிற பொருள் சூரிய கதிர்வீச்சினால் நம்ம சருமத்தை பாதுகாக்க உதவுற பொருட்கள் இருக்குல்ல, அதோட தயாரிப்பில் ஒரு முக்கிய கூட்டுப்பொருளாக பயன்படுத்தப்படுது. வெட்டுக்காயும் அது மட்டும் இல்லாமல் தீப்புண்கள்லாம் இருந்துச்சுன்னா அதன் மீது கட்டு போடுறப்ப வாழை இலையை உபயோகிச்சோன்னா குளிர்ச்சி கிடைக்கும். கொப்புளங்கள் மீது தேங்காய் எண்ணெயை தடவி அதன் மீது வாழை இலையால் கட்டு போடுவதும் சீக்கிரமாக குணம் கிடைக்க செய்யும். வாழை இலையினுடைய பயனறிந்து அவற்றை உரிய முறையில் உபயோகிக்கிறதன் மூலமாக நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். வாழையில மக்கும் தன்மை கொண்டிருக்கிறதுனால சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கினால் செய்யப்படுதுல அந்த யூஸ் அண்ட் த்ரோ வகையிலான பிளேட்டுகளுக்கு பதிலாக வாழை இலைகளை பயன்படுத்தி பிளேட்டுகளை தவிர்க்கலாம். இந்த வீடியோவில் வாழை இலையினுடைய வளமான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.